திமுக கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதாவது மாஜி அமைச்சர்கள் 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடி, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா மனோ தங்கராஜ். மனோ தங்கராஜ் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆசைப்பட்ட அவர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய தொகுதி அவருக்கு மறுக்கப்பட்டது. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, மனோ தங்கராஜ் இல்ல, மலவெட்டி தங்கராஜ். இவரு சொல்லுவாருல்ல, ஒரு வடிவேல் தமாஸ்ல, "நான் சாதாரண தங்கராஜ் இல்லடா, தலவெட்டி தங்கராஜ்." அந்த மாரி இவரு வந்து மலவெட்டி தங்கராஜ். ஏன்னா மலைய வெட்டி விக்கிறதுல, கனிம வளங்கள் சுரண்டுறதுல, ஆற்று மணல் அள்ளுறதுல, இதுல மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படிங்கிறது அவருக்கு இருக்குதுன்னு நான் சொல்லல. நாம் தமிழர் கட்சியினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர் நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணனே சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்னத நான் சொல்றேன். எங்க அண்ணனே சொல்லிட்டாரு. சாட்டை துரைமுருகன் அண்ணனே சொல்லிட்டாரு. மலவெட்டி தங்கராஜ்ன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, மலவெட்டி தங்கராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி மனோ தங்கராஜ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த தடவ தலைமை கழகம், திராவிட முன்னேற்ற தலைமை கழகம் அப்படிங்கிறவங்க சீட்டு குடுக்கல. எதனால? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கிட்ட மாரி, வருங்கால சந்ததியினருக்கு வழிவிடுங்க. அதாவது இளைஞர் அணியில இருக்கிறவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில இவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது. அப்படி மறுக்கப்பட்டதுனால இவங்க கட்சிக்காரங்கள உள்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் தியாகம் பண்ணிட்டாரு. எங்க அண்ணன் தியாகம் பண்ணிட்டாரு. இவர் வந்து அடுத்த வருங்கால சந்ததியினருக்கு வழி விட்டுட்டாரு. எங்க அண்ணன் மனசு யாருக்கு வரும்? இவரு மாரி யாருமே கிடையாது. மனோ தங்கராஜ் தான். இவரு மாரி யாருமே வர முடியாது. உண்மையிலேயே இவர் வந்து ஒரு சிறந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் புகழ்ந்து தள்ளுறாங்க. உண்மை என்னன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இன்னொரு பார்ட்டி ஒண்ணு இருக்குது. இன்னொரு ஓசி ஒண்ணு இருக்குது. ஓசி பார்ட்டி. யாரு? நான் ஓசின்னு சொன்னோனே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஓசி. பொன்முடி ஓசி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தமிழகத்தினுடைய முன்னாள் மாஜி அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவிங்க மகன் கௌதம சிகாமணிக்கு வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பாவோட பீஸ புடுங்கிட்டாங்க. அவரு இனிமே ஓசி பஸ்ல தான் போயிட்டு வரணுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அவரு சொன்ன ஓசி பஸ்ஸுக்கு. ஓகேங்களா? அவரு கூட காசு குடுக்க தேவையில்ல. அவரு கட்சிக்காரங்கள சும்மா சைக்கிள்ல உட்கார வச்சு கூட கூட்டு போய் இறக்கி விடுவாங்க. சைக்கிள்ல உட்கார வச்சு கூட கூட்டு வருவாங்க. அதெல்லாம் வேற. இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, அவரு பொன்முடி அவர்கள் ஆட்சியில இருந்தப்ப, அமைச்சரா பதவியில இருந்தப்ப என்னென்ன பேச்சு பேசினாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு மேடையில இருந்துகிட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிய பார்த்து, அவங்க அவங்க சமூகத்த குறிப்பிடும் விதமா, "நீ என்ன இந்த சமூகத்த சேர்ந்த பெண்மணியா?" அப்படின்னு சொல்லி ஒரு மாரி ஆணவத்தோட தலையாட்டினாரு. அதே மாரி மனு குடுக்க வந்த லேடீஸோடைய அந்த பேப்பர் எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சது. அது மட்டும் இல்லாம பெண்கள பார்த்து, "ஓசி" அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுனது. அது மட்டும் இல்லாம பட்டையா, ராமம்மான்னு சொல்லிட்டு, அத பத்தி ஒரு கேவலமான ஒரு கருத்த பதிவு பண்ணது. இதெல்லாம் பண்ணி ஸ்டாலினே பேட்டியில சொல்லிட்டாரு. அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள், "எப்ப ஒவ்வொரு நாள் பொழுது விடியறப்பயும் நம்ம கட்சிக்காரங்க புது பிரச்சனைய கொண்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து கண்ணே முழிக்கிறேன். சில நேரத்துல தூங்க முடியாம கூட ஆயிருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாரி, நீங்க எனக்கு 4 பக்கமும் இடி குடுக்குறீங்க. நீங்க பெரியவங்கலாம் வந்து பெரியவங்களா நடந்துக்கணும்" அப்படின்னு சொல்றாரு. அப்படி அவர் சொல்லும்போது இங்க நின்னு நம்ப ஓசி பொன்முடி என்ன பண்றாரு? சிரிக்கிறாரு. அப்படின்னு சிரிக்கிறாரு. இதெல்லாம் எந்த விதத்துல? சொல்லுவாங்கல்ல, "அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லுன்ட்டு." இனிமே மனோ தங்கராஜும், பொன்முடியும் வாழ்நாள்ல எம்எல்ஏ பதவிக்கு ஆசைப்படவே முடியாது. அடுத்த 5 வருஷத்துல அடுத்து எவனோ ஒருத்தன் வளர்ந்து வந்துருவான். அடுத்து எவனோ ஒருத்தன் வேர் மாரி முளைச்சு வந்துருவான். அரச மரமா வருவான், ஆலமரமா வருவான், பனைமரமா வருவான். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இவங்க 2 பார்ட்டியோடைய வாலையும் திமுக தலைமை கழகம் கட் பண்ணிட்டாங்க. முன்னாள் மாஜி அமைச்சர்கள் 2 பேருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது அப்படிங்கிறது, தற்போதைய அமைச்சர்களுக்கும் ஓகேங்களா? மாஜி அமைச்சர்கள் கூட டிராவல் பண்ணாங்கல்ல முன்னாள் அமைச்சர்கள், அவிங்களுக்கு ஒரு பயம். தப்பு பண்ணா தலைமை கழகம் தூக்கி போட்டுரும் அப்படின்ற ஒரு பயத்த காட்டியிருக்கிறாங்க. பார்க்கலாம். இனிமேலாச்சும் கரெக்ட்டா நடந்துக்கிட்டா சரி.